இது மட்டும் இல்லாம பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர்னு ஒருத்தர் சூஸ் பண்ண போறோம். அது யாருன்னு இவரு உங்ககிட்ட சொல்வாரு. இது முழுக்க முழுக்க இவரோட முடிவு. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பெஸ்ட் தான். மகா சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே பெஸ்ட் தான். ஆனாலும் உங்களுக்குள்ள நீங்க யாரையாவது பெஸ்ட்னு நினைச்சிருப்பீங்கல்ல, அப்படி ஏதாவது கெஸ் இருக்கா? இதுல என்ன சார் சந்தேகம்? மீனா தான். என்னை விட மஞ்சுளா தான் வேகமா தெப்பா, அதனால அவ தான் பெஸ்டா இருப்பா. என்ன கரெக்டா? ஓகே ஓகே ஓகே. நம்ம எல்லாருமே ஒரு துணியை தைக்க ரொம்பவே உழைக்கிறோம். நம்ம உழைப்பு தான் ஒரு முழு சட்டையாவோ இல்ல பேண்டாவோ மாறுது. அதுல எந்த பாகுபாடும் நமக்குள்ள இல்ல. ஆனா நாம கஷ்டப்பட்டு உருவாக்கின துணியில எந்தவித டேமேஜும் ஆகாம வெயில் மழைன்னு எல்லாத்துல இருந்தும் பாதுகாத்து அத பத்திரமா டெலிவரி பண்றது யாரு? யாரு? நம்ம ஜீவா தான். சோ என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் தி இயர் ஜீவா தான். இது யாரும் எதிர்பாராத ஒரு செலக்ஷன். ஜீவாவுக்கு தி பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயரை ஞாபகமா வச்சுக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சட்டைய அவருக்கு உடனே தைச்சு கொடுக்க போறோம். இதுதான் நாம அவருக்கு கொடுக்க போற மரியாதை, பரிசு ரெண்டுமே. செல்வம் சார், நான் இதுக்கு தகுதியானவனா இல்லையான்னு எனக்கே தெரியல. உங்க உழைப்புக்கு கிடைச்ச பரிசு ஜீவா இது. சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணி இந்த கொண்டாட்டத்தை இன்னும் சிறப்பாக்கலாமா? வாங்க அண்ணி, விஜய் வரேன். இந்த சாப்பிடு. பாத்தியாடா குணா, 2% சம்பள உயர்வு, 3000 ரூபா பணம், கிஃப்ட், பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயருக்கு ஷர்ட், கேக் கட்டிங். என் அக்கா சம இல்ல? வருஷத்துக்கு 1000 கோடி லாபம் பார்ப்பாங்களா கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ் கூட இதெல்லாம் செய்ய மாட்டாங்களா? ஆனா மகா அக்கா வேற லெவல்கா. நீ சார், அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு வேணும் சார். நான் கெட்டவன் தான், கெட்டவன்னு ஒத்துக்கிற கெட்டவன், நல்லவன் மாதிரி நடிக்க தெரியாத கெட்டவன், கலப்படம் இல்லாத கெட்டவன். அதுலலாம் எனக்கு பெருமை தான். இதே மாதிரி ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு சேர்ந்து முன்னேறுவோம். அக்கா போன் மட்டும் ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்க எல்லாரும் கேக் சாப்பிடுற பிஸில இருக்கோம். நாங்க அப்புறம் மறுபடியும் லைவ்ல வரோம். நீங்களும் ஒரு சின்ன கேக் பிரேக் எடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பை. மதி, எங்க போனாலும் போன ஆன்ல வச்சுட்டு போக வேண்டியதானே நீ? இந்த கேப்ல சம்பவம் நடந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடுவோம்டா. சார், நம்ம வேணா நேர்ல கிளம்பி போலாமா சார்? ஏய், அதான் மறுபடியும் மதியம் லைவ்ல வருவேன்னு சொன்னால, வெயிட் பண்ணுவோம். சரிங்க சார். சார், நானும் போயிட்டு அப்படியே ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்தேன் சார். தொலை போ. கொஞ்சம் பேசலாமா? வெண்ணிலா, இன்னைக்கு உழைப்பாளர்கள் தினம். உனக்கு உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். நீயும் நல்ல உழைப்பாளி தான் வெண்ணிலா. நானும் நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், ஆனால் நான் எதையும் நம்பலை. எனக்கு தெரியுமா நீ என்ன பண்ணுவ பண்ண மாட்டேன்னு. ஆனால்
நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வெண்ணிலா. இதான் சாக்குன்னு பேச வந்துட்டியா? ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஒழுங்கு மரியாதையா போயிடு.